ம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ. ஸ்க்ரீன் தெரியுதா ம். இல்லையே? இல்ல. இல்ல. ஓகே. ம். நல்லா கவனிச்சுக்குங்க. இதுல ம். இந்த தேர்ச்சி மட்டம் வந்து முதலாவது பாடத்துல ரெண்டாவது தேர்ச்சி, சரியா? இதுல வந்து தேர்ச்சி ம். மட்டம் தலைப்பு கணக்கீட்டு சூழல் காரணிகள் மாற்றமடைவதனால் கணக்கீட்டு மாற்றங்கள், அதாவது கணக்கீட்டு சூழல் மாற்றமடையும் போது நம்ம வணிகத்துல எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தும், சரியா? அப்படின்னு அதாவது ம். கணக்கீட்டு சூழல்னா என்ன, இந்த கணக்கீட்டு ம். சூழலுக்குள்ள என்னென்ன விஷயம் வரும், அந்த விஷயங்கள் மாற்றமடைந்தால் வணிகத்துல எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த தேர்ச்சி மட்டத்துல படிக்க போறோம். அப்ப என்னது படிக்க போறோம்? கணக்கீட்டு சூழல்னா என்ன, அடுத்து ம். கணக்கீட்டு சூழலுக்குள்ள என்னென்ன வரப்போகுது, அது மாற்றம் அடைந்தால் எப்படி வணிகத்துல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த தேர்ச்சி மட்டத்துல படிக்க போறோம். அப்ப இந்த தேர்ச்சி மட்டத்தின் தலைப்பு கணக்கீட்டு சூழல் காரணிகளில் மாற்றங்களின் அடிப்படையில் கணக்கீட்டில் மாற்றங்களும் போக்குகளும் இடம்பெறுகின்றன. இந்த முறையினை பகுப்பாய்வு செய்வோம். அந்த கணக்கீட்டு போக்குல எவ்வாறு மாற்றம் அடைய போகுது அப்படின்ற முறையை தான் நம்ம பகுப்பாய்வு செய்ய போறோம், சரியா? இதுல சரி. முதலாவது சூழல் அப்படின்னா என்னன்றதை நம்ம விளங்கிக்கணும், சரியா? சூழல் ம். அப்படின்ற சொல்லுக்கான விளக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கேன் தானே. இப்ப நமக்கான சூழல் அப்படின்னு எடுக்கும்போது என்னது, நம்மட சூழல் என்னது? நம்ம இப்ப எந்த சூழல்னு எடுத்தா குடும்பம், பல்கலைக்கழகம், பாடசாலை, நண்பர்கள் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது தான் என்னது, நம்மட சூழல், சரியா? அதாவது ம். நம்ம ம். மேல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு சூழல்னு சொல்லுவோம், சரியா? இப்ப நண்பர்கள் தாக்கம் ம். செலுத்துவாங்க, நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த படிக்கிற விஷயம் தாக்கம் செலுத்தும், நம்மட பல்கலைக்கழகம் தாக்கம் செலுத்தும், நம்மட அரசாங்கம் தாக்கம் செலுத்தும். இப்ப அரசாங்கம் எப்ப லீவ் விடுதோ அப்பதான் எனக்கு லீவு. இப்ப நான் யாருக்கு படிச்சு கொடுக்குறேன் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தாக்கம் செலுத்தும். இப்போ அண்ணா தங்கச்சி எல்லாத்துக்கும் தாக்கம் செலுத்தும் தானே. இவங்க எல்லாம் தான் நம்மட சூழல். அப்ப நம்ம சூழல்னு சொன்னா என்னது, நம்ம மேல தாக்கத்தை ஏற்படுத்துற அனைத்து காரணிகளையும் உள்ளடக்குனது, அதாவது எல்லாத்தையும் உள்ளடக்கு. அதாவது வீட்டு சூழல்னா என்னத்த சொல்லுவோம்? வீடை சொல்லுவோம், அம்மா அப்பா தங்கச்சி அண்ணா, வீட்டுல இருக்க நாய் பூனை வீட்டு தோட்டம் இந்த வாகனம் எல்லாத்தையும் தானே வீட்டு சூழல்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான். அப்ப இதெல்லாம் ஏன் நம்ம வீட்டு சூழல்னு சொல்றோம்? அந்த வீட்டுல தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த சூழலாம். அப்ப இந்த சூழல்னு சொல்ற நேரம் ஒரு இடத்துக்கான சூழல்னா அதுல தாக்கத்தை ஏற்படுத்துற எல்லா காரணிகளையும் சூழல்னு சொல்லுவோம். அப்ப இந்த கணக்கீடு இப்ப வணிக சூழல்னு சொல்லி ஒண்ணு நம்ம ஓ லெவல்ல படிச்சிருப்போம், சரியா? இப்ப இங்க ம். ஸ்பெசிபிக்கா வரோம், இந்த வணிகத்துக்குள்ளதான் கணக்கீடுன்னு ஒரு விஷயம், சரியா? அப்ப இந்த கணக்கீட்டு சூழல் அப்படின்ற நேரம், அப்ப இங்க என்னத்த மெயினா நம்ம பார்க்க போறோம் கணக்கீட்டு சூழல்ன்றதுக்குள்ள? கணக்கீ வணிகச் சூழல்கள். கணக்கீட்டுல தாக்கத்தை ஏற்படுத்துற சூழற்காரணிகளை தான் நம்ம இங்க பார்க்க போறோம், சரியா? என்னென்ன ம். சூழற்காரணிகளை பார்க்க போறோம் அப்ப? ஒரு வணிகத்தின் கணக்கீட்டுல தாக்கத்தை ஏற்படுத்துற சூழற்காரணிகள் அனைத்தையும் தான் நம்ம இங்க பார்க்க போறது, சரியா? அதாவது ஒரு வணிகத்துல தாக்கத்தை ஏற்படுத்துற சூழற்காரணிகள் அப்படியே தான் இங்க வரப்போகுது, கிளியரா? அப்ப கணக்கீட்டு சூழல் ம். என்னது? கணக்கீட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும் சூழற்காரணிகளை உள்ளடக்கிய சூழல், சரியா? இப்ப கணக்கீட்டுல ம். தாக்கத்தை ஏற்படுத்துற சூழற்காரணிகள் என்னென்ன அப்படின்ற விஷயம் தான் இங்க மெயினா வரப்போகுது. இப்ப கணக்கீட்டு சூழல்னா என்னன்றது கிளியரா? அதாவது வணிகத்தின் ஆ. கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகளை உள்ளடக்கிய சூழல் கணக்கீட்டு சூழல், கிளியரா? ஆனா. ஓகே. அடுத்து இந்த கணக்கீட்டு சூழலுக்குள்ள என்னென்ன விடயங்கள் உள்ளடங்க போகுது அப்படின்றது முக்கியமான விஷயம். கணக்கீட்டு சூழலுக்குள்ள என்னென்ன விடயங்கள் உள்ளடங்க போகுதுன்றது முக்கியமான விஷயம். இதுல முதலாவது பொருளாதார சூழல். நோட்ஸ் இருக்கு தானே? இதுக்கான நோட்ஸ் உங்ககிட்ட நோட்ஸ் இருக்கு தானே? இருக்குதுண்ணா. ஓகே. பொருளாதார மற்றும் அரசியல் சூழல், அதாவது நம்ம பெஸ்ட் பேருங்களை பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்னென்ன விடயங்கள் வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். அடுத்து நுட்பம் ம். மற்றும் தொழில்சார் சூழல், சட்டச் சூழல், கலாச்சார சூழல், அதாவது சமூக கலாச்சார சூழல், தொழில்நுட்ப சூழல். இந்த 5 சூழலை தான் உங்களுக்கு மெயினா சொல்றாங்க. எதுன பிரதானம்? 5 சூழல் தான் நம்மளுக்கு மெயினா சொல்றாங்க, சரியா? ம். இப்ப இதுல ஆனா. கணக்கீட்டு சூழலுக்கு அவங்க ஒரு வரைவிலக்கணம் கொடுத்திருக்காங்க. நம்ம சொன்ன வரைவிலக்கணம் என்னது? கணக்கீட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகளை உள்ளடக்கிய சூழல் கணக்கீட்டு சூழல். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? வணிகம் ஒன்றின் கணக்கீட்டு செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் காரணிகளை உள்ளடக்கிய சூழல் கணக்கீட்டு சூழல், அவ்வளவுதான், அதே விஷயம் தான். அப்ப என்னது? இப்ப வணிக சூழல்னா வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணி,
கணக்கீட்டு சூழல்னா அப்ப கணக்கீட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகளை உள்ளடக்கிய சூழல். கிளியரா? ம். அடுத்து, ஓண்ணா. வணிகம் ஒன்றின் கணக்கீட்டு செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பிரதான சூழற்காரணிகளை பின்வருமாறு வகைப்படுத்த முடியும். என்னென்ன அந்த அஞ்சும்? பொருளாதாரம் மற்றும் அரசியல் அரசியல் சூழல். சூழல். அடுத்து, நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல், சட்டச் சூழல், சமூக கலாச்சார சூழல், தொழில்நுட்ப சூழல். இப்ப இதுல முதலாவது கொள்கைக்குள்ள போவோமா? ம். அரசியல் பொருளாதார சூழல். நல்லா கவனிச்சுக்கணும். அரசியல் பொருளாதார சூழல். இந்த அரசியல் பொருளாதார சூழல்னு சொல்றதே ஒரு வணிகத்தோட சம்பந்தப்பட்ட அரசியல் காரணிகளையும், அதாவது ஒரு அரசாங்கம் மாற்றமடையும் போது இந்த காரணிகள் மாற்றமடையும். அடுத்து, ம். பொருளாதார காரணிகள். பொருளாதாரம்னு சொல்றது இப்ப இலங்கை ஒரு பொருளாதாரம், இந்தியா ஒரு பொருளாதாரம். அது வந்து ஒரு யூனிட், அதாவது ஒரு அலகு. அதாவது ஒரு வீடுன்றதே ஒரு யூனிட், அதாவது ஒரு வணிகம்ன்றது ஒரு யூனிட், ஒரு அலகு. அந்த மாதிரி ஒரு பொருளாதாரம்ன்றது ஒரு யூனிட். அந்த பொருளாதாரம்ன்றது எவ்வளவு பெருசுன்னா, அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு பொருளாதாரம்னு மாதிரி சொல்லுவோம். சரியா? அதாவது இலங்கை ம். பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம், அமெரிக்க பொருளாதாரம் இப்படின்னு சொல்லுவோம். அப்ப பொருளாதாரம்னா என்னன்னா, அந்த நாட்டின் வருமானம், விலை மட்டம், செலவு வீதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு அந்த, அதாவது காசோட சம்பந்தப்பட்டது. வருமானம், செலவு, சேமிப்பு இதெல்லாம் காசோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே. அப்ப இந்த மாதிரி பொருளாதார ரீதியான விடயங்களை உள்ளடக்கிய சூழல் பொருளாதார சூழல். அரசியல் சூழல்னா அரசியல் காரணிகள். எப்படி? நாட்டுல எலெக்ஷன் நடக்குது, வந்து அரசியல் சூழல். நாட்டுல ஆட்சி மாற்றம் நடக்குது, அரசியல் சூழல். அப்ப இந்த மாதிரி ரெண்டு விடயங்களையும் உள்ளடக்குனது தான் என்னன்னு சொல்லுவோம்? அரசியல் பொருளாதார சூழல் அல்லது பொருளாதார அரசியல் சூழல். இங்க பொருளாதார அரசியல் சூழலுக்கு எப்படி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க? அரசொன்று தமது பொருளாதார கொள்கைகளினை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படுகின்ற எடுக்கின்ற தீர்மானங்கள் பொருளாதார மற்றும் அரசியல் சூழல் காரணி. அதாவது ஒரு அரசாங்கம் தனது தீர்மானங்களை அதாவது நடைமுறைப்படுத்தும் போது உள்ளடங்குற எல்லா காரணிகளையும் இந்த அரசியல் பொருளாதார சூழலுக்குள்ள சொல்றோம். இந்த பாடத்துல நீங்க முக்கியமா பாடமாக்க வேண்டியது என்றால் என்ன அப்படின்ற விஷயம் இல்ல. என்றால் என்னன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அரசியல் பொருளாதார சூழல் அப்படின்னா என்னன்றது நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இங்க இப்ப என்ன விஷயம் ம். நம்ம கட்டாயம் நம்ம எக்ஸாமுக்காக படிச்சிருக்க வேண்டிய விஷயம்? அரசியல் பொருளாதார சூழல் காரணிக்குள்ள என்னென்ன விடயங்கள் வரப்போகுது. அப்ப அரசியல் பொருளாதார சூழல் காரணிக்குள்ள என்னென்ன விடயம் வரப்போகுதுன்னா, விலையோட சம்பந்தப்பட்ட விடயங்கள். கொஞ்சம் இருங்க தம்பி. விலையோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதாவது ஒரு நாட்டின் தேசிய விலை மட்டமா இருக்கலாம். ஆஹ் இப்போ நாட்டின் விலை மட்டம் அதிகரிக்குது, குறையுது அப்படின்ற விஷயம். சரியா? அப்ப இது வந்து, அதாவது வருமானம், அதாவது பணத்தோட அடிப்படையா கொண்ட ஒரு விஷயம் தான் நாட்டின் வருமானம், அதாவது விலை அதிகரிக்குது குறையுது அப்படின்றது. அப்ப இது வந்து ஒரு பொருளாதாரம் அப்படின்றதுக்குள்ள எடுத்துக்கணும். சரியா? அப்ப விலை மட்டம் அப்ப எதுக்குள்ள வரும்? என்ன சூழலுக்குள்ள வரும்? சொல்லுங்க பிரியாணி. அரசியல் பொருளாதார அரசியல் சூழலுக்குள்ள வரும். ஏன்னா இந்த விலை மட்டம்ன்றது நம்மோட பொருளாதார நிலைமை, நம்ம இப்ப பொருளாதார நிலைமை நம்மோட தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த விலை மட்டம். அடுத்து நம்மளோட வருமானம் எப்படியாப்பட்டது? இந்த பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இப்ப நம்ம பொருளாதார நிலைமை, நம்மளுக்கு வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க நல்லா இருக்கும். வீடு வாங்குவோம், கார் வாங்குவோம், பைக் வாங்குவோம்னா நல்லா இருப்போம். அதே வருமானம் குறைஞ்சா நம்மளோட பொருளாதார நிலைமை குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப இந்த வருமானம் அப்ப பொருளாதாரத்தை பாதிக்கும், பொருளாதார சூழல் காரணி தானே. எனது ஓ. பொருளாதார அரசியல் காரணி பாதிக்கக்கூடிய விடயம். அப்ப வருமானம், விலை மட்டம். அடுத்து, நம்ம வந்து எவ்வளவு வரி கட்டுறோம். வரி யாரு கட்ட போறோம்? அரசாங்கம். அரசாங்கம் தான் நம்ம கிட்ட இருந்து வரியை அறவீடு செய்யற நிறுவனம், அதாவது அழகு. அழகுன்னு சொல்றது ஒரு நிறுவனத்தை அழகுன்னு சொல்லுவோம். சரியா? நம்ம கிட்ட வரி அறவீடு ம். செய்யற நிறுவனம் இது அரசு. அதாவது அந்த அழகு அரசுக்கு தான் வரி செலுத்தணும். அப்ப இந்த வரி கொள்கை அப்படின்றது எதுக்குள்ள வரும்? இந்த அரசியல் சூழலுக்குள்ள. அடுத்து, வரியை எப்படி கட்ட போறோம்? நம்ம கிட்ட இருக்க வருமானத்துல ஒரு பகுதியை எடுத்து வரியை கட்ட போறோம். அப்ப இந்த வரின்றது பொருளாதார சூழலுக்குள்ளேயும் போடக்கூடியது தானே. அப்ப இதனாலதான் இது அரசியல் பொருளாதார சூழல் அப்படின்னு எடுக்கிறோம். நாணய மாற்று வீதம். இதுல சொல்ற ஒரு ஒரு விஷயத்தையும் நல்லா விளங்கணும். சரியா? விலை மட்டம் அப்படின்னா ம். நாட்டுல இருக்க சராசரி விலை மட்டம். ஒரு பொருளை எடுத்தோம்னா அரிசினா இப்ப அரிசிக்கான விலை மட்டம் எப்படி நிலவுது? இப்ப அரிசிக்கு 200 ரூபாய் தொடக்கம் 280 ரூபாய் வரைக்குமான விலை நிலவுதா இருந்துச்சுன்னா இதுதான் இந்த அரிசிக்கான விலை மட்டம். இந்த விலை மட்டம்னு சொல்றது கூடலாம் குறையலாம்.
அப்ப விலைமட்டம் கூடுனா வணிகத்துல தாக்கம் ஏற்படும். ஏன் விலைமட்டம் கூடுனா வணிகத்துக்கு போற பிசினஸ் அளவு குறையும். விலைமட்டம் குறைஞ்சா வணிகத்துக்கு போற பிசினஸ் அளவு அதிகரிக்கும். இப்ப விலை குறைஞ்சா கூட பொருளை வாங்குவோம் தானே. அப்ப இந்த விஷயம் தான். அப்ப இது வந்து வணிகத்துல தாக்கம் செலுத்து தானே. அப்ப இந்த விலைமட்டம் அப்படின்ற விஷயம் கிளியரா விளங்கிருச்சா? ஓண்ணா. ஓகே. அடுத்த விஷயம் வருமான மட்டம் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். அதாவது சராசரி வருமானம் அல்லது வருமான மட்டம். இந்த வருமானம்னு சொல்றது நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்றோம், உழைக்கிறோம் அப்படின்றது தான் வருமானம். இப்ப நம்ம வீட்டுக்கு யார் யார் உழைக்கிறா? அப்பா உழைக்குது, அண்ணா உழைக்குது. அப்பாவும் அண்ணா உழைக்குதுன்னா இந்த அப்பா உழைக்கிறதுல எவ்வளவு வருமானம் வருது, அண்ணா உழைக்க எவ்வளவு வருமானம் வருது அப்படின்னு அதுதான் வருமானம். சரியா? அப்ப இந்த ஒரு குடும்பத்தின் வருமானம் இப்படி காணப்படுது, நாட்டின் மொத்த வருமானம் இவ்வளவா காணப்படுது, இந்த வருமானத்துல ஒரு ஒரு சராசரி நபரும் உழைக்கிறதா இவ்வளவா காணப்படுது அப்படின்றது தான் இந்த வருமானம். சரியா? இந்த வருமான மட்டம் அதிகரிச்சா மக்களோட வாழ்க்கை தரம் அதிகரிக்கும், வருமான மட்டம் குறைஞ்சா மக்களோட வாழ்க்கை தரம் குறையும். அப்ப இந்த வருமானம் வந்து பொருளாதாரம் மக்களோட பொருளாதார நிலைமையில தாக்கத்தை ஏற்படுத்துதா இல்லையா? ஏற்படுத்துது. ஏற்படுத்துது. அப்ப இந்த வருமானம் என்பது அப்ப ஒரு பொருளாதார அரசியல் சூழல். இப்ப வருமானம் விலைமட்டம் ரெண்டும் கிளியரா? ஓண்ணா. அடுத்து வரி கொள்கை. ஒரு ஒரு விஷயம் தெளிவா 100 வீதம் படிக்கணும். சரியா? வரி கொள்கை அப்படின்னு சொல்றது என்னன்னா அரசாங்கத்துக்கு வருமானம் தேவை. அரசாங்கத்துக்கு எப்படி வருமானம்? இப்போ அரசாங்கம் வந்து ஒரு கொள்கையை கொண்டு வரும். எனக்கு இந்த மாசம் 1 லட்சத்துக்கு மேல வருமானம் கிடைச்சிச்சா இருந்தா அதுல 15% இல்லாட்டி ஒரு 5% நான் அரசாங்கத்துக்கு செலுத்தணும். 1 லட்சம் வருமானத்துல 15% செலுத்தணுமாக இருந்தால் நான் வந்து 85,000 தான் எனக்கு கையில கிடைக்கும். 15,000 அரசாங்கத்துக்கு வரியா நான் செலுத்துவேன். அப்ப இந்த கொள்கை தான் வரி கொள்கை. நான் எவ்வளவு அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும், எவ்வளவு உழைச்சா எவ்வளவு செலுத்தணும், எவ்வளவுக்கு மேல செலுத்த, அதாவது எந்த முறைகள்ல உழைச்சா வரி செலுத்தணும், எந்த முறைகள்ல உழைச்சா வரி செலுத்த தேவையில்ல அப்படின்றது தான் வரி கொள்கை. சரியா? அந்த கொள்கையை உருவாக்குறது அரசு. அப்ப அந்த கொள்கையிலனால மக்களோட பொருளாதார நிலைமையில தாக்கம் ஒன்று ஏற்படும். தாக்கம்னு சொல்றது அதிகரிப்பாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். அப்ப இந்த இந்த நாள இந்த வரி கொள்கை வந்து எந்த சூழலுக்குள்ள வருது? பொருளாதார அரசியல் சூழல். பொருளாதார அரசியல் சூழல். அடுத்து நாணய மாற்று வீதம். நாணய மாற்று வீதம்னு சொல்றது என்னன்னா நம்ம நாட்டுண்ட காசுண்ட பெருமதி இருக்குதானே, நம்ம நாட்டோட காசுண்ட பெருமதிய எதோட ஒப்பீடு செய்வோம்? வெளிநாட்டு நாணய காசோட ஒப்பீடு செய்யறோம். அப்ப கிடைக்கிறது தான் நாணய மாற்று வீதம். இப்ப இலங்கை ரூபா, அதாவது அமெரிக்க டாலர் ஒன்றை வாங்கணுமாக இருந்தால் இலங்கை ரூபா 360 ரூபாய் இன்றைய திகதிக்கு கொடுக்கணுமாக இருந்தால் அந்த 360 ரூபா வந்து நாணய மாற்று விதமா காணப்படுது. எப்படி? நம்ம வந்து $1 வாங்குறதுக்கு இலங்கையில இருந்து 360 ரூபா கொடுக்க வேண்டியதா காணப்படுது. இந்த 360 ரூபா இந்தியா காசு ஒண்ணு வாங்குறதுக்காக இலங்கையில இருந்து $2.50 கொடுக்க வேண்டியதா காணப்படுது. அப்படி இருக்கிறப்ப இந்த வெளிநாட்டு நாணயத்தோட ஒப்பிட்டு நம்ம நாட்டின் பெருமதியை கணிப்பீடு செய்யற முறை தான் நாணய மாற்று வீதம். இந்த நாணய மாற்று வீதம் வந்து அதிகரிக்கிறது. அதாவது ஏற்கனவே நான் இப்ப 360 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 300 ரூபா கொடுத்து $1 வாங்குறனா இருந்தா அந்த நாட்டில் உள்ள பொருட்களை நான் வந்து விலை குறைச்சு வாங்கலாம். இப்போ இதே 360 ரூபா கொடுத்து வாங்குற இடத்துல 400 ரூபாய்க்கு போவதா இருந்தால் விலை கூடிடும் அந்த நாட்டு பொருட்கள். அப்ப இதுதான் இந்த நாணய மாற்று வீதம். இது வந்து நம்ம நாட்டின் வருமானத்தை, நம்ம நாட்டின் மக்களோட பொருளாதார நிலைமையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்ப இதனால இந்த நாணய மாற்று வீதம் வந்து என்ன என்ன சூழலுக்குள்ள வரும்? பொருளாதார அரசியல் அரசியல் சூழல் பொருளாதார வரும். சூழல். அடுத்து வட்டி வீதம். இப்ப பேங்க்ல எத்தனை வீத கடனுக்கு எத்தனை வீதத்துக்கு நம்மளுக்கு வட்டி கொடுக்குறாங்க, கடனுக்கு சாரி பேங்க்ல கடை வாங்கினா எத்தனை வீதம் வட்டி அறவிடுறாங்க, பேங்க்ல டிபாசிட் பண்ணா எத்தனை வீதம் வட்டி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற விடயம் வந்து நம்மகிட்ட பொருளாதார நிலைமையில தாக்கம் செலுத்தும் தானே. அப்ப இந்த வட்டி வீதம் என்பது ஒரு பொருளாதார சூழல் காரணி. சரியா? அடுத்து சந்தை நிலைமை. சந்தை நிலைமைன்னு சொன்னா இப்ப நம்மள திக்வா புயல் ஏற்பட்டுச்சு, அந்த நேரம் டவுனுக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்கி கொள்ளக்கூடியதா இருந்துச்சா? இப்போ கேஸ் அந்த மாதிரி நிறைய தட்டுப்பாடுகள் ஏற்படுத்தானே. அப்ப இந்த மாதிரி சந்தையில ஒரு ஸ்டேபிள், அதாவது எந்த நாளும் ஒரு பொருள் கிடைக்கக்கூடியதா இருக்கு. இப்ப எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுது. அப்ப இது வந்து பொருளாதார அரசியல் சூழல். ஏன் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுது? அந்த நாட்டுல இருந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கான ரீசன் வந்து என்னது? ஒரு பொருளாதார அரசியல் காரணிகளா காணப்படுது. அப்ப இந்த மாதிரி சந்தை நிலைமை தட்டுப்பாடு, அதாவது ஏற்ற இறக்கங்களை காணப்படுறது எல்லாம் என்ன சூழலுக்குள்ள வருது? அரசியல் பொருளாதார சூழல். கிளியரா? ஓண்ணா. அரசியல் பொருளாதார சூழல் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாவும் இருக்கலாம். திருப்பி திருப்பி கேட்டுங்க. நம்ம படிக்கிறது 50 மார்க்ஸுக்கு 60 மார்க்ஸுக்கு இல்ல 100 மார்க்ஸுக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓண்ணா. அடுத்த விஷயத்துக்கு போவோமா? தொழில்நுட்பம் மற்றும் தொழில், அதான் நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். ரொம்ப முக்கியமான சூழல், நிறைய பேர் பிளவிடுற சூழல். சரியா? இப்ப இதை பார்த்துக்க என்ன சூழல் ம். நினைக்கிறீங்க? தொழில்நுட்ப சூழல்னு தானே டக்குன்னு நினைப்போம் நம்ம. ம். தொழில்நுட்ப சூழல்னு தானே இதை வாசிக்க நினைப்போம். ஓண்ணா. இது தொழில்நுட்ப சூழலா? இல்ல. இல்ல.
அதாவது நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல்னு சொல்றது என்னன்னா, இங்க தொழில்னு அவங்க மென்ஷன் பண்றது என்னன்னா, கணக்கு செய்யறது ஒரு தொழில். சரியா? ம். இந்த கணக்கு ஓ. செய்யறதுக்கு நிறைய நுட்ப முறைகளை பயன்படுத்துவோம். கணக்கு செய்யறதுக்கு நிறைய நுட்ப முறைகளை நம்ம பயன்படுத்துவோம். எப்படி? நம்ம ம். கணக்கு செய்யறோம்னா, காசு கணக்குனா அதுக்கான ஒரு ஃபார்மேட் இருக்கு, தெரியும் தானே? அடுத்து ம். சில்லறை காசேட்டுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, வங்கி கணக்கிணக்க கூற்றுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த நுட்ப முறைகளை பயன்படுத்தி தான் நம்ம கணக்கு செய்வோம். கிளியரா? ஓ. ஆ. ஓண்ணா. அப்ப அந்த சூழல், அந்த நுட்ப முறைகளை எல்லாம் உள்ளடக்கிய சூழல் தான் என்ன சூழல்? நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். கிளியரா? நம்ம ஒரு கணக்கு செய்யறோம்னா ஓண்ணா. அந்த கணக்கோட சம்பந்தப்பட்ட நுட்ப முறைகளை உள்ளடக்கிய சூழல் தான் என்னது? நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். இந்த நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் வாசிச்சு கேட்க, தொழில்நுட்பம்ன்ற அந்த தொழில்சார்ன்றது இருக்கு, டக்குன்னு தொழில்நுட்ப சூழல்னு போட்டுறது இல்ல. கிளியரா? ம். இப்போ இங்க ஓண்ணா. என்னன்னா, நம்ம ஒரு கணக்கு செய்யற நேரம் ஒரு நியமங்கள் இருக்கு. எப்படி? வங்கி கணக்கு செய்யறோம்னா வங்கி கணக்கிணக்க கூற்ற இப்படிதான் அடிக்கணும், அதுக்கான ஒரு ஃபார்மேட் இருக்கு தானே? ஓ. அது வந்து ஒரு நியமம், அது ஒரு நியமம், அது ஒரு நுட்ப முறை. ம். காசு கணக்குனா அதை எப்படி அடிக்கணும்ன்றது ஒரு நியமம், அது ஒரு நுட்ப முறை. அப்ப அந்த நியமங்கள் நுட்ப முறைகள் தான் இங்க வரப்போகுது. சரியா? அப்ப அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க, அது என்ன விளக்கம்னு ஒரு வாசிச்சுட்டு வருவோம். கணக்கீட்டு ம். செயல்முறை ஒன்றின் போது வணிக வளங்களை அளவு ரீதியாகவும் நிதிசார் முறையிலும், சரியா, முறையிலும் ம். அளவிடுவதற்கு அளவிடுவதற்கும் கணிப்பிடுவதற்கும் பயன்படுத்தப்படும் பல்வேறு நுட்ப முறைகள் உள்ளடக்கிய சூழல் நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். நம்ம லாபத்தை கணிப்பிடுறோம். இந்த லாபத்தை கணிப்பிடுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான நுட்பங்களை பயன்படுத்துறோம்? வருமானத்திலிருந்து செலவை கழிக்கிறோம். காசு அடிப்படையில செய்யறோமா, அட்டுறு அடிப்படையில செய்யறோமா? அதாவது காசா கிடைச்சா மட்டும் வருமானம்னு பாக்குறோமா, இல்ல உழைத்தால் வருமானமா பாக்குறோமா? அது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு நுட்பத்தை நம்ம பயன்படுத்தணும். அப்ப இதுல இந்த மாதிரியான சூழல் தான் நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். அப்ப இந்த நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலுக்குள்ள என்னென்ன விடயம் உள்ளடங்க போகுதுன்னா, கணக்கீட்டு நியமம். நியமம்னு சொல்றது ஒரு கணக்கை செய்யறதுக்கு இருக்க ரூல்ஸ், கணக்கை செய்யறதுக்கு இருக்க ரூல்ஸ். சரியா? இப்போ விரும்பினபடி கணக்கு செஞ்சுட்டு போயிட முடியுமா? ம். இல்ல. வரவுல வைக்கணும்னா இல்ல. வரவுல தான் வைக்கணும், செலவுல வைக்கணும்னா செலவுல தான் வைக்கணும். அதுதான் நியமம். காசு அதிகரித்தால் வரவு, செலவு அதிகரித்தால் வரவு அப்படின்றது நியமம். அந்த நியமத்தின் அடிப்படையில் தான் செய்யணும். அப்ப இந்த கணக்கீட்டு நியமம் என்பது என்ன சூழல்? நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். இப்ப எதுக்காக இந்த ஒரே தலைப்பு இவ்வளவு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கோம்? நம்ம திருப்பி திருப்பி சொல்ல சொல்லதான் நமக்கு என்ன வரும்? நம்ம அந்த விஷயம் அப்படியே பதிஞ்சிரும். நம்ம திருப்பி திருப்பி வீட்டுல சொல்லி 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 பார்க்கணும். சரியா? இதெல்லாம் கடைசி ம். டைம்ல நமக்கு சின்ன விஷயமா தான் தெரியும். ஆனா நம்ம எதுக்குனால அந்த டைம் கடைசி டைம்ல இது ஒரு சின்ன விஷயம் மாறுதுன்னா, நிறைய தடவை சொல்லி சொல்லி பார்த்திருந்தா தான் அப்படி சின்ன ஒரு விஷயமா மாறிடும். சரியா? அப்ப இப்ப ம். இப்ப இந்த கொஞ்சம் தான் இருக்கும். அப்ப இந்த கொஞ்சமான விஷயத்த நிறைய மண்டையில போட்டுக்கணும். அப்ப மறக்காது நம்ம கடைசி டைம். அப்ப நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலுக்குள்ள என்ன விஷயம் வருது? நியமம் மற்றும் அதாவது கணக்கீட்டு நியமம். அடுத்து கணக்கீட்டு நுட்ப ம். முறைகள். என்ன மாதிரியான நுட்பங்கள் நம்ம பயன்படுத்தணும் லாபத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு? எப்படி? ஆரம்ப உரிமையில இருந்து இறுதி உரிமையை கழிச்சு மூலதனத்தை கழிச்சு விட்டு பற்ற கூட்டுறோம், அப்ப லாபம் வரும். இல்லாட்டி வருமானத்தை இருந்து செலவை கழிக்கிறோம். இந்த ரெண்டு முறையில இருந்து எந்த முறையை நம்ம பயன்படுத்துறோம் லாபத்தை கண்டுபிடிக்க? அது ஒரு நுட்ப முறை தானே? ம். ஆ. அடுத்து கணக்கீட்டு தொழில்சார் நிறுவனங்கள். இப்போ நான் வந்து ஒரு கணக்கு செய்யறேன்னா ஏ லெவல் செஞ்சுட்டு கணக்கு செய்யலாம். அடுத்து இப்போ சீமா சார்ட்டட் அப்படின்ற நிறுவனங்களை படிச்சுவிட்டு கணக்கு செய்யலாம். அப்ப இதெல்லாம் என்னது? கணக்கீட்டு தொழில்சார் நிறுவனங்கள். இப்ப கணக்கு எப்படி செய்யணும்னு படிப்பிக்கிற சூழல். அப்ப இது வந்து எதுக்குள்ள வருது? கணக்கு நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலுக்குள்ள வருது. அப்ப நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலுக்குள்ள என்னென்ன வருதுன்றது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? விளங்கிருச்சா? என்னன்னு சொல்லலாமா? பாடமாகிருச்சா? ஓண்ணா. சொல்லுங்க பாப்போம், நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலுக்குள்ள என்னென்ன வருதுன்னு. கணக்கீட்டு நியமங்கள் வரும். ம். ம். கணக்கீட்டு நுட்ப முறைகள் வரும். தொழில்சார் ஆ, நிறுவனங்கள். இப்ப இது நோட்ஸ்ல எழுதிருக்கீங்களா? இது நோட்ஸ் இல்லைண்ணா. ஓகே. இப்ப இது கட்டாயம் படிச்சுக்கணும் இந்த விஷயத்த, சரியா? ம். நான் அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு போட்டு விடுறேன், சரியா? சரிண்ணா. கட்டாயம் படிச்சிருக்கணும். அடுத்த கிளாஸ்ல இது ம். கேள்வியெல்லாம் கேட்பேன்.
அடுத்து இந்த நுட்பம் மற்றும் தொழில், அதாவது கணக்கீட்டு தொழில்சார் நிறுவனங்கள் இருக்கு தானே. அப்ப ம். டபுள் ஏடி கோர்ஸ் செய்யறது இருக்கு தானே. அந்த டபுள் ஏடின்றது ஓ. கணக்கீட்டு நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலுக்குள்ள வர்றது. அடுத்து சிமா ம். அப்படின்றது ஒரு கோர்ஸ் ஒண்ணு. அந்த சிமா வந்து எதுக்குள்ள ம். வருது? நுட்பம் மற்றும் தொழில்சார். சார்ட்டர்ட் அப்படின்றது ஒரு கோர்ஸ் ஒண்ணு. அந்த கோர்ஸ் செஞ்சாலும் அந்த கோர்ஸ் வந்து நம்ம எப்படி கணக்கு செய்யணும்ன்றது படிப்பிக்கும். அப்ப அதெல்லாம் எதுக்குள்ள வருது? ம். இப்ப நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலுக்குள்ள தான் வருது. கிளியரா? ஓண்ணா. ஓகே. நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலுக்குள்ள தொழில்சார் நிறுவனங்களுக்குள்ள வரும். கிளியரா? ம். அடுத்து ஓண்ணா. அடுத்த சூழல் என்னது? சட்டச்சூழல். அடுத்த சூழல் என்னது? பட்டுச்சூழல். சட்டச்சூழல். சரியா? நல்லா கவனம் செலுத்திக்கணும். சட்டச்சூழல்னா இப்போ நம்ம எப்படி கணக்கு செய்யணும், நம்மட வணிகம் எப்படி இருக்கணும், நம்ம வணிகம் என்ன மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றணும். இப்போ நம்ம ரோட்ல போற மாதிரி இருந்தா, பைக்ல போற மாதிரி இருந்தா ஹெல்மெட் போட வேண்டியது என்னது? மோட்டார் டிராபிக் சட்டத்துல வர்ற ஒரு விதிமுறை. அந்த விதிமுறையை கட்டாயம் நம்ம இது. பின்பற்றணும். சரியா? ம். ஓ. அப்ப அதே மாதிரி கணக்கு செய்யற நேரம் சில சட்டங்களை நம்ம கட்டாயம் பின்பற்றணும். ஏன்னா அந்த கணக்கை செஞ்சு தான் ம். நம்ம லாபத்தை கண்டுபிடிச்சு அரசாங்கத்துக்கு வரியை கட்ட போறோம். அப்ப நம்ம கணக்கை சரியா ம். செஞ்சா தானே அரசாங்கத்துக்கு செலுத்துற வரி சரியா போய் சேரும். ஓ. அப்ப நம்ம விரும்பினபடி ஏன் கணக்கு செஞ்சிட முடியும்? முடியாது. செய்ய முடியாது. ஏன்னா அந்த கணக்கை வச்சு கொண்டு தான் வெளித்தரப்பினர்கள் தீர்மானம் எடுக்க போறாங்க. அப்ப தீர்மானம் எடுக்கிறவங்களுக்கு ம். நம்ம விரும்பினபடி தகவல் வழங்க முடியாது தானே. சட்டத்தின் அடிப்படையில தானே தகவல் வழங்கணும். அதனால தான் சட்டச்சூழலை இங்க வணிகத்துல பின்பற்ற வேண்டியதா காணப்படுது. அப்ப சட்டச்சூழல்னு வந்தா என்னென்ன சட்டங்கள் அப்ப இருக்க வணிகம் சம்பந்தப்பட்ட எல்லா சட்டங்களும் எங்க வரப்போகுது? அப்ப என்ன சூழலுக்குள்ள வரப்போகுது? எந்த சூழலுக்குள்ள வரப்போகுது? பட்டுச்சூழலுக்குள்ள. சட்டச்சூழல். சரியா? அப்ப சட்டச்சூழலுக்குள்ள 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம், 1890ஆம் ஆண்டு ம். பங்குடைமை கட்டளை சட்டம், உள்நாட்டு இறைவரி சட்டம், அதுல பேர்லயே பாருங்க சட்டம் ம். அப்படின்னு வந்துருச்சு. அப்ப என்ன சூழல்னு போட்டுறலாம் நம்ம? சட்டச்சூழல். பட்டுச்சூழல். அடுத்து கணக்கீட்டு கணக்காயும் நியமங்கள் சட்டம் என்ன சூழலுக்குள்ள வந்துரும்? சட்டச்சூழலுக்குள்ள வந்துரும். அடுத்து கணக்கீட்டுடன் தொடர்புடைய ஆஹ், வழக்கு. வழக்கின் தீர்ப்பு. ஓகே. சட்டம்னு சொல்றது என்னன்னா நல்லா கவனிச்சுக்கணும். சட்டம்ன்றது நம்ம வெறுமனே உருவாக்குற எல்லா சட்டமும் மட்டும் இல்ல. இப்போ எனக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்து அதை போயிட்டு கோர்ட்ல வழக்கு போட்டு அந்த கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. சரியா? அந்த தீர்ப்பு வந்து இதுக்கப்புறம் அது ஒரு சட்டம் மாதிரி வேலை செய்யும். எப்படி? இப்ப எனக்கும் உங்களுக்கும் வந்த பிரச்சனை அப்படியே எனக்கும் பெரியனாவுக்கும் வருது. அப்ப எனக்கும் பெரியனாவுக்கும் அதே பிரச்சனை வந்தா தீர்ப்பு என்னவா இருக்கும்? அதே தீர்ப்பா தான் இருக்கும். அப்ப அது வந்து ஒரு சட்டமாக தொழிற்படுது. அதான் என்னது? கணக்கீடுடன் தொடர்புடைய வழக்குகளின் தீர்ப்புகள். விளங்குச்சா? விளங்குச்சா? ஓ. ஓகே. அப்ப இந்த கணக்கீடு சட்டச்சூழலுக்கு அங்க ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதை ஒரு வாசிக்குவோம். வணிகம் ஒன்று கணக்கீட்டு செயல்முறையின் போது பின்பற்ற வேண்டிய சட்ட நியமங்களே சட்டச்சூழல் எனப்படும். சட்டச்சூழலுக்குள்ள என்னென்ன விஷயம் வருதுன்னு பாடமாக்க முடியுமா? அப்ப இனி ஒரு சட்டம் அப்படின்னு ம். சொன்னா அது வந்து என்ன சூழலுக்குள்ள வரும்? பட்டுச்சூழல். சட்டச்சூழல். கிளியரா? ஓண்ணா. ஓகே. அடுத்து சமூக கலாச்சார சூழல். இது வந்து நீங்க சும்மா பாடமாக்கணும். இது ரொம்ப முக்கியம்னு அப்படின்னு இல்லை, அதுக்குன்னு சொல்லி பாடமாக்காம படிக்காம விட்டுறது இல்ல. சமூக கலாச்சார சூழல் அதாவது ஒரு நாட்டுல இருக்க ம். கலாச்சாரங்கள், அடுத்து பண்புகள், நடவடிக்கைகள், மனநிலை, நம்பிக்கைகள், இதெல்லாம் தான் என்னது? சமூக கலாச்சார சூழல். சமூக கலாச்சார சூழலுக்குள்ள மனநிலை, அதாவது நம்ம நாட்டுல இருக்க மக்களோட மனநிலை எப்படி? நம்ம நாட்டுல இருக்க மக்களோட மனநிலை இறைவனை அதிகமா நம்பக்கூடியவங்களா இருக்காங்க. சரியா? ம். 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 அடுத்து நடை, உடை, பாவனை. உடை எப்படி? சாரி கட்டி இருக்கவங்கள ஒரு மதிக்கிற ஒரு சூழல் காணப்படுது. அப்ப இதெல்லாம் நடை, உடை, பாவனை. இதெல்லாம் ஒரு மனநிலை. சரியா? நடை, உடை, பாவனை. அடுத்து பழக்க வழக்கம். எப்படி? பழக்க வழக்கம், காலையில சாம்பிராணி போடுறது ஒரு பழக்க வழக்கம். ஒரு கடைனா அதுல சாம்பிராணி ஒரு பழக்க வழக்கம். இதெல்லாம் என்னது? இப்ப இதெல்லாம் எந்த சூழலுக்குள்ள வரப்போகுது? சமூக கலாச்சார சூழல். அடுத்து நம்பிக்கைகள். அடுத்து குடித்தொகை. இந்த நல்லா கவனிச்சுக்கணும். குடித்தொகைன்னு சொல்றது
நம்ம நாட்டுல இருக்க மக்களின் அதாவது சனத்தொகை, சனத்தொகை தான் குடித்தொகைன்னு சொல்றோம். அப்ப சனத்தொகை என்ன சூழலுக்குள்ள வரப்போகுது? சமூக கலாச்சார சூழல்ல. நடை, உடை, பாவனை, பழக்க வழக்கம், நம்பிக்கை, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், சமூக கலாச்சார சூழல் தான். அப்ப குடித்தொகையும் என்ன சூழல்? சமூக கலாச்சார ஆ. சூழல். அடுத்து குடித்தொகை பரம்பல். பரம்பல் அப்படின்ற சொல்லுக்கு என்ன விளக்கம்னா, இப்போ இலங்கை எடுத்துக்கொண்டா தமிழ் மக்கள் வாழ்ற பிரதேசம் வடக்கு, கிழக்கு மற்றும் மத்திய பிரதேசங்கள்ல தமிழ் மக்கள் பெரும்பாலும் வாழ்றாங்க. ம். சரியா? ம். அடுத்து சிங்கள மக்கள் எடுத்துக்கொண்டா தென்னிலங்கையில சிங்கள மக்கள் பெரும்பான்மையா வாழ்றாங்க. முஸ்லிம் மக்கள் ம். எடுத்துக்கொண்டா கிழக்குல பெரும்பான்மையா வாழ்றாங்க. அப்ப இதுதான் ம். வருமா, அதாவது குடித்தொகை பரம்பல். அப்போ இந்து சமயம் சார்ந்த பொருட்களை பெரும்பாலும் வியாபாரம் செய்யக்கூடிய இடம் வந்து யாழ்ப்பாணமா காணப்படுது. முஸ்லிம் சமயம் சார்ந்த ஒரு பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய இடமா கிழக்கு காணப்படுது. மலையகம் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடமா எங்க காணப்படுது? நுவரெலியா காணப்படுது. அப்ப இந்த மாதிரி இந்த குடித்தொகை பரம்பல் அது எப்படி பரப்பி இருக்கு அப்படின்றது தான் இந்த சமூக கலாச்சார சூழலுக்குள்ள வருது. அதாவது குடித்தொகை பரம்பலும் இந்த சமூக கலாச்சார சூழலுக்குள்ள தான் வருது. குடித்தொகை பரம்பல்னா என்னன்னு விளங்கிருச்சா? அதாவது எப்படி ஓனா. நம்ம பரவி இருக்கோம். அடுத்து தனிநபர் வாழ்க்கை போக்கு, நம்ம எப்படி வாழ்றோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் படிக்கிறோம், அதுக்கப்புறம் வேலை செய்யறோம், அப்படின்ற அந்த வாழ்க்கை போக்கு எப்படி எதனை அடிப்படையாக கொண்டதா இருக்கு அப்படின்றது. சரியா? இதெல்லாம் என்னது? சமூக ம். கலாச்சார சூழல். அடுத்து தொழில்நுட்ப சூழல். அடிக்கடி மாற்றமடைகிற சூழல் என்னது? தொழில்நுட்ப சூழல். தொழில்நுட்ப சூழல். அடிக்கடி மாற்றமடையும் சூழல் என்ன சூழல்? தொழில்நுட்ப சூழல். இந்த தொழில். தொழில்நுட்ப சூழல் தான் அடிக்கடி மாற்றமடையக்கூடிய சூழலா காணப்படுது. இந்த தொழில்நுட்ப சூழல் அப்படின்ற நேரம் நிறைய விடயங்கள் உள்ளடக்கி இருக்கும். அதாவது வணிகத்தில் இடம்பெறக்கூடிய சகல தொழில்நுட்ப மாற்றங்களையும் உள்ளடக்கிய சூழல் தான் தொழில்நுட்ப சூழல். அதாவது நம்ம இலத்திரனியல் முறையில காசு வாங்குறோம். இது எதனால? தொழில்நுட்ப சூழல்னால. வணிகத்துல பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம். இது என்ன சூழல்னால வந்துச்சு? தொழில்நுட்ப சூழல்னால. அடுத்து கார்டு மூலம் பேமெண்ட் பண்றோம். எதனால? இந்த தொழில்நுட்ப சூழல் தான். விளங்குச்சா? அப்ப இந்த நவீன தொழில்நுட்ப வசதிகள் எல்லாமே உள்ளடக்கிய சூழல் தான் இந்த தொழில்நுட்ப சூழல். கிளியரா? ம். அடுத்து இந்த தொழில்நுட்ப சூழலுக்குள்ள அது பத்தி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. என்னது? வணிகங்களின் கணக்கீட்டு கருமங்களை இலகுபடுத்துவதற்காக தொழில்நுட்பத்தை எதுக்கு பயன்படுத்துறோம்? வணிக கணக்கீட்டு கருமங்களை இலகுபடுத்துவதற்காக தான் என்ன செய்யறோம்? இந்த தொழில்நுட்ப சூழல் நம்ம பயன்படுத்துறோம். கிளியரா? ஓனா. ஓகே. அடுத்து இலகுபடுத்துவதற்காக பல்வேறு தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தும் சூழல் தொழில்நுட்ப சூழல் எனப்படும். இந்த தொழில்நுட்ப சூழலுக்குள்ள என்னென்ன வருது? கணினி தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்பம், உபகரண பயன்பாடு. அதாவது உபகரண பயன்பாடுன்றதுக்கு வாயில கூட்டுறதுக்கு பதிலாக கல்குலேட்டர்ல அடிச்சு கூட்டுறோம். அப்ப இது வந்து என்ன தொழில்நுட்பம்? அதாவது தொழில்நுட்ப சூழல்னால தானே இது கல்குலேட்டர் அடிச்சு கூட்டுறோம். அதான் உபகரண பயன்பாடு. தொடர்பாடல் தொழில்நுட்பம். நம்ம முன்ன காலத்துல ஒரு ஆர்டர் போடணுமா இருந்தா கடையில போயிட்டு தான் ஆர்டரை கொடுக்கணும். இப்ப அப்படியா? வீட்ல இருந்து போன்ல போட்டோ அடிச்சு அனுப்பிடுறோம், இல்லை கால் பண்ணி சொல்றோம், டெக்ஸ்ட் பண்றோம், மெசேஜ் பண்றோம். இதெல்லாம் என்ன சூழலுக்குள்ள வருது? தொடர்பாடல் தொழில்நுட்ப தொழில்நுட்பம், சூழல். அதாவது தொழில்நுட்ப சூழலுக்குள்ள வருது. அப்ப இந்த 5 சூழற்காரணிகளும் 5 சூழற்காரணிகளுக்குள்ள வர்ற விடயங்களும் கிளியரா விளங்கிருச்சா? ஓனா. ஓகே. அடுத்த விஷயத்துக்கு போகுமா? ம். அடுத்த விஷயத்துல கணக்கீட்டு சூழல் காரணிகளில் மாற்றம் சாரி கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் முறை. கணக்கீட்டு சூழல் காரணிகளில் ஏற்படும் மாற்றம் கணக்கீட்டுல, அதாவது வணிகத்துல எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்தை தான் இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த சூழல் காரணி ம். பார்த்தோம் தானே. ஏன்னா எந்த ஒரு தாக்கமும் இல்லாட்டி அது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. சரியா? ம். கடல்ல மழை பெய்யுற மாதிரி. அதாவது கடல்ல மழை பெஞ்சா எதுவும் தாக்கம் இருக்கா? பெருசா ஒரு இல்ல. தாக்கம் இல்ல. இப்ப அதை வந்து ஒரு பெரிய நியூஸா சொல்லுவோமா? இல்ல. இல்ல. ஆனா இங்க வந்து நம்ம இதை ஏன் இப்ப முக்கியமா பாக்குறோம்? இதுல தாக்கம் இருக்கு. ம். அப்ப என்ன தாக்கம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தாக்கம்னு ம். தெரிஞ்சிருக்கணும் தானே. அப்ப என்ன ஓ. தாக்கம்? இப்ப பார்ப்போம். இப்போ பொருளாதார அரசியல் சூழல். பொருளாதார அரசியல் சூழலுக்குள்ள நிறைய காரணிகள் படிச்சோம். எப்படி? விலை மட்டம் படிச்சோம், வருமான பரம்பல் படிச்சோம், அதாவது வரி படிச்சோம், அரசியல் கொள்கைகள் படிச்சோம், வட்டி வீதம். அப்ப இதுல ஒரு காரணி எடுத்துக்குவோம், வட்டி வீதம்.
இந்த வட்டி வீதம் வந்து வணிகத்துல எப்படி தாக்கம் செலுத்துதுன்னா, உதாரணமாக 1 மினிட். இந்த வட்டி வீதம் வணிகத்துல எப்படி தாக்கம் செலுத்துதுன்னா, இப்போ கடனுக்கான வட்டியெல்லாம் குறைச்சிட்டாங்க பேங்க். அப்ப பேங்க் கடனுக்கான வட்டியெல்லாம் குறைச்சிட்டா நம்ம என்ன செய்வோம்? வட்டி குறைவா இருந்தா நம்ம போய் கடன் வாங்கலாம். இப்போ இப்போ நான் கடன் ம். வாங்கினா 100 ரூபா வாங்கினா 120 ரூபா செலுத்த வேண்டியதா இருக்கு. இப்போ வட்டியை குறைச்சு கேக்கி நான் 100 ரூபா வாங்கினா 105 ரூபா தான் செலுத்த வேண்டியதா இருக்கு. இப்போ கடன் வாங்குற அளவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். அப்ப இந்த வட்டி வீதம் அது அதிகரிச்சிச்சு. இப்போ 100 ரூபா வாங்கினா 120 ரூபா செலுத்தணும், வட்டி கூடிடுச்சு, அதனால 100 ரூபா வாங்கினா 150 ரூபா செலுத்த வேண்டியதா இருக்கு. இப்போ கடன் வாங்குற அளவு என்ன நடக்கும்? குறையும். குறையும். விளங்குச்சா? அப்போ இந்த ம். வட்டி வீதம் வணிகத்துல எப்படி தாக்கம் செலுத்துது? அப்ப வட்டி வீதம் என்பது வணிகம் வாங்குற கடனின் அளவுல தாக்கம் ஏற்படுத்துது. கிளியரா? கிளியரா அந்த விஷயம்? ஓண்ணா. ஓகே. அடுத்த விஷயம், நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். என்னது? நுட்பம் மற்றும் தொழில்சார் நுட்பம். சூழல். இந்த நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலுக்குள்ள நம்ம வணிகங்கள்ல கணக்கு செய்யறதுக்கு பயன்படுத்துற முறைகள் அதுதானே நம்ம சொல்ல போறோம் இந்த நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலுக்குள்ள. இதுல ம். ஆதனம்புரி உபகரணங்களுக்கு தேய்விடுறது, அதாவது தேய்வு செய்யலாம். 2 முறையில செய்யலாம். குறைந்து செல்லும் பெறுமதி அடிப்படையில செய்யலாம், நேர்கோட்டு முறை. இதெல்லாம் நம்ம தெளிவா படிப்போம். இதுக்கு முதல்ல படிச்சிருக்கீங்களா? உழவுல இப்படி இருக்கா 2 முறை, குறைந்து செல்லும் அடிப்படை, நேர்கோட்டு முறைன்னு சொல்லி? இல்லண்ணா. இல்ல. இதுக்கப்புறம் நம்ம படிப்போம். சரியா? இப்ப இந்த குறைந்து ம். செல்லும் முறைன்ற அடிப்படையில நம்ம வணிகத்துல தேய்வு செஞ்சோம்னா வேற பெறுமதி வரும். அதே நேர்கோட்டு முறையில ஆதரவு தேய்வுன்னு சொல்றது, இப்போ நான் வந்து 10 லட்சம் கொடுத்து ஒரு உபகரணத்தை வாங்குறேன், ஒரு 3 வீல வாங்குறேன். இந்த 3 வீல நான் 10 வருஷம் யூஸ் பண்ண போறேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு யூஸ் பண்ண போறேன்? சொல்லுங்க. 10 வருஷம் யூஸ் பண்ண. விலங்கலண்ணா. விலங்கல. விலங்குல சொன்னது. ஆ 10 லட்சம் கொடுத்து ஒரு 3 வீல் வாங்குறேன் இப்ப. விலங்குச்சா? ம். ஆ ம். இந்த 3 வீல 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ண போறேன். அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பெருமதி யூஸ் பண்ண போறேன் நானு? 1 லட்சம். 1 லட்சத்தை ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ண போறேன். அப்ப இது வந்து அப்ப ஒரு வருஷம் முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் எவ்வளவு மிச்சம் இருக்கும்? 9 லட்சம். 1 லட்சம். சரிதானே? அப்ப இதுதான் நேர்கோட்டு முறை. அதே வந்து நம்ம குறைந்து செல்லும் அடிப்படையில் எடுத்துக்கொண்டா, முதல் வருஷம் 10 லட்சத்துக்கு 10 வருஷம்னு பார்த்து நம்ம கணக்கு செய்வோம். 2வது வருஷம் 9 லட்சம் தான் இருக்கும். அந்த 9 லட்சத்துக்கு 10 வீதம்னு பார்ப்போம். அப்ப இது வந்து மாறுபடும். ம். எப்படி செய்யணும்ன்றத சொல்லி நம்ம அடுத்தடுத்த இதுல படிப்போம். இப்ப நம்ம இந்த விஷயத்தை ஞாபகம் ம். வச்சுங்க. அப்ப இந்த நேர்கோட்டு அடிப்படையில செஞ்சா வேற மாதிரி செய்வோம், வேற மாதிரி விட வரும். குறைந்து செல்லும் அடிப்படையில செஞ்சா வேற மாதிரி விட வரும். அப்ப இந்த ரெண்டுல எதை, அந்த நியமத்தின் அடிப்படையில வணிகத்துக்கு கிடைக்கிற ஆன்சரும் வேறுபடுது தானே, அதாவது லாபம் வேறுபடுது தானே. ஓ. ஆ, அப்ப இது வந்து வணிகத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்து சட்ட சூழல். இப்போ வந்து 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் சொல்லுது, ஒரு கம்பெனியில குறைந்தது சாரி குறைந்தது 2 உறுப்பினர்கள் இருக்கணும். சரி சரி 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் சொல்லுது பங்குடைமை வணிகத்துல உச்சபட்சம் 20 பேர் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த சட்டம் வந்து ம். மாறுது. இப்போ உச்சபட்சம் 30 பேரா இருக்கலாம். இந்த சட்டம் மாறுனா பங்குடைமை வணிகத்திலையும் மாற்றம் ஏற்படும் தானே. ஓ. அவ்வளவுதான். அது வணிக சூழல் மாற்றம் அடையும் போது இந்த வணிகத்திலையும் மாற்றங்கள் ஏற்படுது. அடுத்து சமூக கலாச்சார சூழல். இலங்கையில இப்போ சாமி கும்பிடுற அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப இது வந்து பத்தியை ம். உற்பத்தி செய்து விற்பனை செய்யற வணிகங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா? ஏற்படுத்தும். ஏற்படுத்தும். இதுதான் இந்த வணிக சூழல்ல எப்படி மாற்றம் அடையுது, அது எப்படி வணிகத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றது. அடுத்து தொழில்நுட்ப சூழல். இப்ப புதுசா இல்ல, நம்ம கார்டை பயன்படுத்தி பேமெண்ட் பண்றோம். இந்த முறை அதிகரிச்சுக்கிட்டு வர வர இந்த கார்டுல பேமெண்ட் இல்லாத வணிகங்களுக்கு பிசினஸ் குறையுமா இல்லையா? நம்ம போயிட்டு இப்ப சாமான் வாங்குறோம், கார்டு பேமெண்ட் பண்ண ம். முடியல, அப்ப அந்த சாமானை திருப்பி கொடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே. ஓ. ஆ இப்ப இதே வந்து
இப்ப இந்த கார்டு முறையை அறிமுகப்படுத்துறதுக்காக அந்த வணிகம் செலவு செய்ய வேண்டியதா காணப்படுது. அப்ப ம். இந்த மாதிரி இந்த தொழில்நுட்ப அந்த சூழற் காரணிகளை ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து வணிகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. விளங்குச்சா? ம். அப்ப இந்த தேர்ச்சி மட்டத்துல முழுமையா என்னென்ன படிச்சோம் நல்லா கவனிச்சுக்கணும். வணிக சூழல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது கணக்கீட்டு சூழல்னா என்னன்னு பார்த்தோம். கணக்கீட்டு சூழல் என்பது ம். வணிகத்துல கணக்கீட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும் சூழற்காரணி உள்ளடக்கிய சூழல் கணக்கீட்டு சூழல். இந்த கணக்கீட்டு சூழலுக்குள்ள ம். பிரதானமான 5 சூழல்களை பார்த்தோம். பொருளாதார மற்றும் ம். அரசியல் சூழல். பொருளாதார அரசியல் காரணிகள் உள்ளடக்கிய சூழல், அதுக்குள்ள வட்டி வீதம், விலை மற்றும் வருமான பரம்பல், அரசுண்ட கொள்கைகள், இந்த விஷயங்களை பார்த்தோம். அடுத்து என்ன சூழல்? சட்டச்சூழல் பார்த்தோம். சட்டச்சூழலுக்குள்ள சட்ட காரணிகள், அதாவது 2007 ஆண்டு கம்பெனி சட்டம், பங்குடைமை கட்டளை சட்டம், கணக்கீட்டு நியமங்கள் சட்டம், இந்த மாதிரி சட்டங்களை பார்த்தோம். அடுத்து நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். இன்னும் 1 minute கட்டாக ரீஜாயின் ஆகுங்க. நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலுக்குள்ள என்னன்னு பார்த்தோம். நம்ம என்னென்ன மாதிரியான நுட்பங்களை வணிகத்தில் பின்பற்றுறோம் கணக்கு செய்யும் போது, கணக்கீட்டு நியமங்கள், கணக்கீட்டு நுட்ப முறைகள், கணக்கீட்டு தொழில்சார் நிறுவனங்கள், இந்த விடயங்களை பார்த்தோம். அடுத்து சமூக கலாச்சார சூழலுக்குள்ள மக்களோட மனநிலை, நம்பிக்கைகள், பாரம்பரியங்கள், நடைமுறை பாவனை, இந்த மாதிரி விடயங்கள், குடித்தொகை பரம்பல், குடித்தொகை இப்படின்ற விடயங்கள்லாம் எங்க பார்த்தோம்? சமூக கலாச்சார சூழலுக்குள்ள பார்த்தோம். அது தொழில்நுட்ப சூழல்ல ம். அடிக்கடி மாற்றமடையும் சூழல் தொழில்நுட்ப சூழல்னு சொல்லி பார்த்தோம். இந்த அடிக்கடி மாற்றமடையும் சூழல் அடுத்த விஷயம் என்னது? இந்த தொழில்நுட்ப சூழல்னால வணிகத்தில் எவ்வாறு மாற்றங்களை ஏற்படுத்து, தொழில்நுட்ப சூழலுக்குள்ள என்னென்ன விடயங்கள் வருது, உபகரண பாவனை வருது, தொழில்நுட்ப நுட்ப முறைகளை பயன்படுத்துதல் வருது. கணக்கீட்டு நுட்ப முறைகள் எங்க வரும்? அது வந்து நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலுக்குள்ள வரும். தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்துதல் எங்க வரும்? தொழில்நுட்ப சூழலுக்குள்ள வரும். கிளியரா விளங்கணும் அது. சரியா? ம். ஆ இந்த விஷயங்கள் அடுத்த கிளாஸ்ல பாடமாக்குவீங்களா?